ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் என்னென்னா ஷஷ்டிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஷஷ்டி வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு புது வகையான ஒரு ஷஷ்டியாக வந்து இருக்கும். என்ன புது வகையான ஷஷ்டி அப்படின்னா, இது வந்துட்டு பல வருடங்களுக்கு ஒரு முறை தை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய நீல ஷஷ்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன நீல ஷஷ்டி புதுசாக இருக்கே! ஷஷ்டிலேயே நாங்கள் ஷஷ்டி மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். வளர்பிறை ஷஷ்டி, தேய்பிறை ஷஷ்டி. ஆனால் நீல ஷஷ்டிங்கிறது இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு வந்து தோணும். இது என்னென்னா, முருகப்பெருமான் வந்துட்டு பல போர்களையும் பல விஷயங்களையும் வெற்றி அடைஞ்ச ஒரு சமயத்தில் இந்த நீல நிற உருவத்தை காமிச்சு காட்சி அளித்ததாக ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்போ வந்துட்டு தேவர்களும் மகான்களும் சித்தர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களோ அந்த நீல நிற உருவத்தை பார்த்து. இது என்ன முருகன் நீல நிறத்தில் காட்சி அளிச்சிருக்காரே அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நீல நிறம் வந்துட்டு வெற்றியை கொடுக்கக்கூடியது. மன அழுத்தத்திலே ஆகட்டும், மன சங்கடத்திலே ஆகட்டும், யார் இருக்காங்களோ, வெற்றிகளே நான் பார்க்கல, தொடர் தோல்விகளை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு யார் இருக்காங்களோ, ஒரு நல்லதும் நடக்கலைன்னு யார் இருக்காங்களோ, அவங்க என்னுடைய நீல நிறத்தை நினச்சி வழிபாடு பண்ணினாலோ, என்னுடைய நீல நிறத்தை பார்த்தாலோ அவங்க கஷ்டங்கள் பரிபூர்ணமாக சரியாகும் அப்படிங்கிற சில விஷயத்தை முருகப்பெருமானே சொன்னதாக, சித்தர்கள் அதை வழிபட்டதாகவும் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வரகாமுத்தி ஐயா அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேத்துக்கு தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நீல ஷஷ்டி இது வந்து ஒரு ஷஷ்டியில் நடந்தனால நீல ஷஷ்டி அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறவங்க, இந்த நீல ஷஷ்டிங்கிறது பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி வரனால உங்கள் வீட்டில் நீல நிற துணி வகைகள் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சின்ன பசங்க இருப்பாங்கள்ல, குட்டி பசங்க ஒரு 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்துட்டு நீங்கள் முருகனாக நினச்சி நீல நிற துணி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் சன்னதி இருக்குன்னா நீல நிற துணி முருகனுக்கு வாங்கி சாட்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லணுன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்ச கோவில் பூசாரி எல்லாம் இருக்காங்கன்னா, முருகனுடைய நீல அலங்காரத்தை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னீங்கனாலே அவங்க நீல நிறத்தில் முருகனுக்கு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு பார்க்க வைப்பாங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், முருகனோட பச்சை அலங்காரம் எந்த அளவுக்கு வெற்றி கறியுறி, யார் ஒருத்தங்க பச்சை அலங்காரத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் நீல அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். எதேச்சியாக நீங்கள் நீல அலங்காரத்தில் முருகனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போயிருச்சு, உங்களை பிடிச்ச அத்தனை எல்லாமே போயிடும், எல்லாமே சரியாகி நீ வெற்றிகளை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீல முருகனை பார்க்குறது அத்தனை ஒரு மகிமை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அகத்திய சித்தர் உட்பட பல பெரிய மகான்களும் கூட பல சித்தர்களும் கூட முருகனை நீல நிறத்தில் அவங்களோட உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. நீல நிற சாயங்களை வச்சு நவபாஷான முருகனோட உருவம் கூட பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நீல நிறம் அப்படிங்கிறது வெற்றிக்கு உண்டானது அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த நீல ஷஷ்டியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீல நிற ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கணும். முருகனாக நினச்சி அந்த பசங்களுக்கு கொடுக்கறது கூட இது வரைக்கும் நடக்காத விஷயத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை இன்றைக்கி எளிமையாக நீங்கள் செய்கிறதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 15 வயதுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீல நிற துணி அப்படிங்கிறத மீறி நீல நிற சட்டை வாங்கி கூட நீங்கள் கொடுக்கலாம். நீல நிற ஷர்ட் வாங்கி கூட அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 15 வயசுக்கு கீழே இருக்கணும், ஆம்பளை பசங்களுக்கு தான் கொடுக்கணும். முருகராக நினச்சி அவங்கள கும்பிட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். இன்றைய நாள் அது கொடுக்கறது முருகனுக்கு கொடுக்கறதுக்கு சமம். நீல நிற முருகன் தரிசனம் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. நீல நிற சாயத்தை பயன்படுத்தி முருகனை அலங்கரித்து முருகனை வந்து நீல நிற ட்ரெஸ்ஸில் அலங்கரித்து கும்பிட முடிஞ்சாலும் வீட்டில் இருந்தே நீங்கள் கும்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இன்றைய நாளில் கண்டிப்பாக இதையும் வந்து செய்யுங்க. நான் இப்போ சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பெரிய ஒரு பாடல். இதை நீங்கள் முழுசாக ஒரே நாளில் படிக்க முடியாது. ஆனால் இந்த ஷஷ்டியில் நீல ஷஷ்டியில் யார் ஒருத்தங்க திருமுருகாற்று படையில் வர வெறும் 4 வரி இருக்குது. அந்த 4 வரியை இன்றைக்கி நாளில் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கும். இன்றைய நாளை நீங்கள் 6ஆக பிரிச்சுக்கோங்க. 6 வேளை வந்து இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லணும் அப்படிங்கிறது இதோட ரூல். இப்போ இந்த வீடியோ நீங்கள் 12 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. 12 மணிலேருந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ 2 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ டைமை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் டைமிங்கை பிரித்து 6 முறை சொல்லணும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 6 வாட்டி, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 6 வாட்டி,
இப்படி பிரிச்சுக்கோங்க இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே, சரிங்களா? அப்படி நீங்கள் பிரித்து சொல்லும்போது 6 முறை சொல்லணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் 6 முறை, அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 6 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல். திருமுருகாற்றுப்படையில் இந்த 4 வரி மந்திரத்தை நீல சஷ்டியில் சொல்லும்போது வெற்றி குவியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை சித்தர்களே பயன்படுத்தியிருக்காங்க. நீலமுருகனை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா? அப்போ இந்த மந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தியதாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால தான் இன்றைய நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரியும் போது அதை டக்குன்னு யூஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் செய்யும் போது ரூல்ஸ் இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நாளை 6 முறையாக நீங்கள் பிரிச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 6 வாட்டி 6 வேளை நம்ம சொல்லணுங்கிற மாதிரி. ஸோ காலையில் நைட்டு இரவுங்கிறது 3 வேளை தான் நமக்கு தெரியும். அதையே நீங்கள் 6 வேளையாக நீங்களே பிரிச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இப்படி பிரித்து இன்றைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 15 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு நீல நிற சட்டை வாங்கி கொடுங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குது. பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குன்னா நீல நிற துணி அவருக்கு வாங்கி கொடுங்க. நீல நிற ட்ரெஸ் முருகனுக்கு போட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப பவர்ஃபுல். இன்றைக்கி நீங்கள் அதை சாட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தெரிஞ்ச கோவில் இருக்குன்னா முருகனுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. ஏன்னா கண்ணால் பார்க்குறதே வெற்றிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல இது முக்கியமானது. முருகனோட நீல அலங்காரம், நீல நிற உருவத்தை பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கனால தான் நான் இதை திருப்பி நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருக்குது, இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லக்கா மாறும் அப்படிங்கிறனால திரும்ப நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இந்த திருமுருகாற்றுப்படை 4 வரி அப்படிங்கிறது மன அழுத்தம், உடலில் இருக்க நோயிலிருந்து வெளியே வரும் மன கஷ்டம், தீராத மன கஷ்டம், அப்படியே ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்கவங்க இந்த 4 வரி மந்திரத்தை சொல்லும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை அழகாக காப்பாற்றி கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த திருமுருகாற்றுப்படை 4 வரியை நீங்கள் சாதாரணமாகவே சொல்லலாம். எந்த நாளில் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். சஷ்டியில் தொடங்கி சஷ்டி வரை டெய்லியும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இந்த தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது ஒரு 6 முறை அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கூட வரலாம். ஏன்னா இந்த மந்திரம் மன அழுத்தத்தை சரி பண்ணும், வெற்றிகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனால எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண்ணிடும். அதனால் நீங்கள் அதை அப்படி கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, நீல சஷ்டியில் மட்டும்தான் இந்த நீல நிற அலங்காரத்தை முருகனுக்கு பார்க்கணுமா, நீல நிற ட்ரெஸ் போட்டு பார்க்கணுமா, மற்ற நாளில் செய்யக்கூடாதாங்கிற ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது. சஷ்டி எப்போல்லாம் வருதோ அப்போ கூட, இல்லை செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் நீல நிற அலங்காரம் பார்க்கணுன்னா முருகனுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தாலே ஒரு பவர் தான். ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு கூட நீல நிற ட்ரெஸ் நீங்கள் முருகனுக்கு வாங்கி கொடுங்க, அப்போ கூட நல்லது தான் நடக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், பிரித்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.